இல்ல மேடம், கரெக்டா நாங்க நேரா ஷோரூம்னா நான் வேற மாதிரி வந்து நேரா பேசுவோம் மேடம். சென்னையில இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. டிவிக்கு அதுலயே ஒருத்தர் ஹெல்ப் கேக்குறாங்க, நம்மளால முடியல, உங்களால முடியும்ல, அதனாலதான் உங்க வேண்ட ஜாயின் பண்ணிட்டேன். நாங்க இப்ப பெரியார் பேருந்து நிலையத்துல சொல்றோம், இந்த வீடியோ வெளியே வந்தாலும் அதுக்கு மணிதான் காரணம், வெளியே வரலினாலும் மணிதான் காரணம். அண்டிப்பட்டி கனவா காத்து எங்க குளிக்கிற? ரூம் எடுத்திருக்கியா இல்ல மண்டபத்துல தானா? மொட்டை மாடி இல்லையா? மணமகனாரை நம்மளுக்காக ஒதுக்கப்பட்ட. சரி, ஓகே. நம்ம மட்டும் பசங்க மட்டும் தானா இல்ல வேற யாரும் பசங்க இருக்கானுங்களா அங்க? யாரும் இல்ல, வாங்க வாங்க வாங்க, நான் தான் இருப்பேன். கேமராமேன் இருக்கிறாங்க, அவங்க ரெடி ஆயிட்டு அவங்க வெளியே போய் செட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க வந்துருங்க. நாங்க வந்துட்டு ரெடி ஆயிட்டு நாங்களும் வெளில போயிடணும். அடுத்த செட்டு வருவாங்க. ஏன் நீங்க கூட இருக்கணும்? அப்பா பெரிய போஸ்டிங் கொடுத்துருக்காப்புல, கூட இருக்கணுமா? பையன் காத்து உண்மையா என்ன பண்ணலாம்? ஏதாச்சும் இப்போ சொல்லு. எவ்வளோ வரும்? போலாமா இல்ல இங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு போலாமா? இங்கே போலாமா? 9 மணிக்கு கிளம்புனா கூட கரெக்டா இருக்கான். எப்படிதான் நம்ம இமயமே சொல்லிட்டான், நமக்கு வேற யாரும் தேவையில்லை. பாஸ்டர் சொன்ன மாதிரி இமய சொன்னான். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சாலமன் விளாக்ஸ். என்ன விஜய், இதுதான் பிஜிஎம்மா? ஓப்பனிங் பிஜிஎம்மா? வெல்கம் ஸ்டார்ட் பண்ணல, பயந்துட்டான். என்னடா கல்லாண்டா வந்தான், திடீர்னு என்ன ஆச்சு எனக்கு? ஓகே, இப்போ எங்க இருக்கோம்னு பார்த்தோன்னா நம்ம மதுரையில இருக்கோம். டைம் காலைல 5 மணி. ஆட்டோக்கு பின்னாடி போய் ஒண்ணுக்கு இருக்க போறாப்ல. இதெல்லாம் காப்பி, இதெல்லாம் வராது. இது என் சேனல்ல குழந்தைங்க நிறைய பேர் பாக்குறாங்க, இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க. அவர் வந்து ஒரு எம்என்சில வந்து மேனேஜர் ஆகிறாப்ல. அங்க பாருங்க, ஆட்டோக்கு பின்னாடி போய் நின்று வேலையை பார்த்துட்டு இருக்காப்ல. கிட்டத்தட்ட மதுரை வந்து ஒரு 6-7 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்திருக்கோம். கடைசியா காலேஜ் படிக்கும் போது இந்த சைடு வந்தது. ஏன் ஆட்டோலயே போயிருக்காங்கள? கேட்டு அவர் பின்னாடியே வராரு, நாய்க்குட்டியுமே வராரு. அமௌண்ட் சொல்லியிருந்தா அவர் சொல்லியிருந்தா அவர் போயிருப்பாரு. அல்ல இந்த பஸ் போகும்ல, போவோம். நம்ம போற இடத்துக்கு போகாது. அது பெரியார் போட்டிருக்குல்ல. பெரியார் இதுதான் பெரியாரு. ஓ, ஆரப்பாளையம் நம்ம போக வேண்டியது இல்ல விஜய், மாட்டு தாவணி விஜய். இங்க பாரு, மதுரை வந்தாதான் அந்த பைக் வருதா பாரு, உள்ள பாரு. பாத்தியா இந்த பஸ்? எங்க வைப்பு பாத்தியா? மதுரை வைப்பு. இல்லன்னா என் வடை இன்னொன்னு தேவைப்படுதுன்னா டக்குன்னு இடையில இன்னொன்று வடம். வடை சாப்பிடுறியா? யார் வடை சாப்பிடுறா? நீதான். நான் இதுதான் சொல்லியிருக்கேன். காலைல இந்த வடையை சாப்பிட்டோம்னா இதை லைட்டா ஒரு கிலோ கூடும். நீ வடை சொல்லியிருக்கியா? 4 வடை இப்ப நீங்க சாப்பிடுன்னு தெரியல. மணி உனக்கு காஃபியா இல்ல வடை? இந்த சாலமன் தான் போனவங்களை பிடிச்சிருக்கு. இந்த இருங்க வர்றாங்க. காலையிலே ஒருத்தர் ஹெல்ப் கேக்குறாங்க, நம்மளால முடியல, உங்களால முடியும்ல, அதனாலதான் உங்க வேண்ட ஜாயின் பண்ணிட்டேன். நாங்க இப்ப பெரியார் பேருந்து நிலையத்துல சொல்றோம், இந்த வீடியோ வெளியே வந்தாலும் அதுக்கு மணிதான் காரணம், வெளியே வரலினாலும் மணிதான் காரணம், வீடியோவே வரலினாலும் மணிதான் காரணம். சரி, இப்ப அங்க போயிட்டா இதுக்கு நான் வந்து ஏன் என்ன சொல்லுவேன்? எப்பதான் வந்தீங்கன்னு கேட்காம சண்டியில நீங்க அப்படின்னு என்ன சொல்லுவேன்? ஃப்ரெண்டு மேரேஜுக்கு ஆண்டிப்பட்டி போயிட்டு இருக்கோம். நாங்க போறது அவருக்கே தெரியாது. ஏன்னா அவர் எங்களை கூப்பிடவே இல்லை. ஆக்சுவலி நாங்க வர்றது வந்து அவனுக்கு பிடிக்காது. ஏன்னு நான் சொல்லிடுறேன். 1 2 3 4 இன்னொருத்த வந்துட்டு இருக்க 5 பேரு. 5 பேர்த்துக்கு சாப்பாடு கணக்கு மினிமம் 200 ரூபாய்னு வச்சா 1000 ரூபாய். இப்ப நாங்க போறதுனால அவனுக்கு லாஸ். சூப்பருமையா, அருமையான இடமே நமக்குனே. அதுதான் பிடிக்கிறேன். சைக்கிள் மட்டும் தான் பிடிக்க சொன்னாரு. எல்லாரும் ஒரே நேரத்தில் நல்லவனா மாறிட்டா நான் என்னதான் பண்றது?
சைக்கிள் தான் முடியுது. நான் 2 பேரும் நானும் ஹெல்ப் பண்ணலாம் தான் என்னுடைய பரந்த விரிந்த மனதை வச்சு போனேன். நான் வேணான்ட்டார். நீ அவனை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கான், இந்த மூஞ்சிக்கு நம்மளே இந்த வேலையை பாட்டு பாடலாம், அதனால தம்பி நானே பாத்துக்கிறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. இருந்து ஷார்ட் வச்சோம்னா ஹீரோ மாதிரி இருக்கான். டிவிக்கு ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. எங்க அலெக்ஸ் அண்ணனுக்கு கல்யாணம். அதாவது இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்களை ஒரு 6 பேர் இருக்கோம். முதல்லாம் ஷேக்குன்னு ஒருத்தனை கல்யாணம் ஆயிருக்கும். அந்த வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நம்ம நம்புறேன். இப்போ எங்க டீம்ல இருந்து 2வது விக்கெட் அலெக்ஸை பத்தி பெருசா சொல்லணும்னா சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. எல்லாமே சொல்லல, செயல் தான் அலெக்ஸை பொறுத்த வரைக்கும். நம்ம இங்க வந்திருக்க இடம் தேனி ஆண்டிப்பட்டினோடனே எனக்கு அந்த பாட்டு தான் ஞாபகம் வருது. ஆண்டிப்பட்டி கனவா காத்து கல்யாணத்துக்கு முறையா டீமா சேர்ந்து ஒரு செட் ட்ரெஸ் எடுத்து கட்டிட்டு போறோம். நான் ஆண்டிப்பட்டினா எப்படி இருக்குன்னா, அப்படியே 2 பக்கம் மலைக்கு நடுவில் ஒரு ஊரு, அப்படியே எப்ப பார்த்தாலும் சில்லுன்னு காத்தடிக்குன்னு பார்த்தா இது சென்னை விட என்ன இவ்வளவு வெயிலா இருக்குது. ஆண்டிபாய் ஆக்சுவலா அது 2 மலைக்கு நடுவுல தான் இருக்கு. ஆனா மலை ரொம்ப தூரத்துல இருக்கு. ஆமா, பின்னாடி இருக்க ஆட்டோல தான் போயிட்டு இருக்காங்க. ஏன்னா கத்தி படத்துல துப்பாக்கி படத்துல விஜய் மாதிரி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். சொல்லுங்க காய்ஸ், பின்னாடியே வராங்க காய்ஸ். ஆட்டோதான் வீடியோல கவர் ஆகிறவங்களே நாங்க மெதுவா காய்ஸ், இந்த ஆட்டோவில் நாங்கள் கொலாப் போட்டிருக்கோம். நீங்க தேனி வந்தீங்கன்னா இந்த ஆட்டோ நம்பர் கீழே நாங்கள் மென்ஷன் பண்றோம். அந்த ஆட்டோவில் ஏறி நீங்க போங்க, உங்களுக்கு டிஸ்கவுண்ட். மற்றவங்களுக்கெல்லாம் 200 ரூபா வாங்கினாங்கன்னா உங்களுக்கு மட்டும் 300 ரூபா வாங்குவாங்க. ஏன் அவங்க கேமரா எல்லாம் கருப்பா காட்டுது? வெள்ளையா இருக்கிறதானே என்னையவே கருப்பா காட்டுது. மணியெல்லாம் என்னவா காட்டும்? இவர் பாருங்க, கொரோனால மாஸ்க் போட ஆரம்பிச்சாரு, இன்னும் கழுத்துல அவரு. உள்ள போய் என்ன பண்ண போறோம்? கல்யாணத்துக்கு வந்துட்டு உள்ள போயிட்டு என்ன பண்ணா கல்யாணத்துக்கு போவாங்க. அப்படியே கீழே பாருங்க, செம்மையா இருக்கு. சென்ட்ரல் வரணும். ஆனா 2000 ரூபா. ஆமா, 2000 ரூபாய்க்கு நான் நடந்தே வந்துடுவேன். அலெக்ஸை பத்தி பேச வச்சிருக்கோம். வந்து அலெக்ஸை பத்தி நல்லபடியா பேச சொல்லி ஒரு வேலைக்கு வந்திருக்காரு. அலெக்ஸ் பத்தி நான் என்ன சொல்றது? அலெக்ஸ் ஒரு அவரோட முழுநேர வேலையில் வேலைக்கு போகவும் சம்பாதிக்கவும் பிள்ளையை நல்வழிப்படுத்தும். அலெக்ஸை பத்தி நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்றாங்க. அவனுடைய வண்டவாளம் தண்டவாளம்லாம் இல்லைன்னா இதோட நின்று போயிடும். அதனால அமைதியா இருக்கும். புயல் வீரன் அலெக்ஸ் சொல்றான்னு நினைச்சேன். கடைசியா வச்சு போட்டாங்க. ரோட்டு போய் தானே வரும். சற்று கவனிக்கும்படி அமைதியா பயபக்தியோடு கவனிக்கும்படி இருகரம் கூப்பி கேட்கிறேன். நம்ம டார்கெட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. அவன் விஜய் பாரு, இங்க பொண்ணு பாத்துட்டு இருக்கான். பால் கொண்டு போய் இந்த பால் எதுக்கு கொண்டு வராங்க தெரியுமா? அப்போ ஆரம்பிப்பாரு. நீ இப்ப ஒரு சினரிய பேசி காட்டுவான். நீ இப்போ அமைதியாதியா? நீங்க டிஸ்பாச் பண்ணிட்டீங்களா என்னன்னே தெரியல. அங்க இருந்து 15 கிலோமீட்டரு. எத்தனை மணிக்கு டெலிவரி பண்ணுவீங்க? இல்ல மேடம், கரெக்டா நாங்க நேரா ஷோரூம்னா நான் வேற மாதிரி வந்து நேரா பேசுவேன் மேடம். சென்னையில இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. இல்ல நீங்களே உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி டெலிவரி பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணுவீங்களா? நாங்க அலெக்ஸுக்காக ஒரு கிஃப்ட் வாங்குறதுக்காக எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். இப்ப என்னாச்சுன்னா, அது கரெக்ட் டைமுக்கு டெலிவரி பண்ண மாட்டாங்க போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல அலெக்ஸுக்கு நல்ல நேரம் முடிய போகுது. பாவா, அந்த பொண்ணுதான் பாவா. ஒண்ணுதான் போகுமா? இன்னைக்கு வசந்தன் கோபாரு ஷோரூம் இமேஜோட மர்மத்தை பாப்பாங்க. இன்னைக்கு போறோம். தேனி பிரான்ச் அது. அவ்வளவுதான், இவங்க பேசிட்டே இருக்காங்க. உள்ள போகவே முடியல, பாட்டவே மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு கிறிஸ்டின் மேரேஜ் வைக்கிறீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுறீங்க. 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினா நாங்கெல்லாம் என்ன பண்றது? இங்க பாருங்க, உன் கல்யாணமா அப்படிதான். ஏஐல கோட் ஷூட் போட்ட வீடியோ காட்ட போறேன் गाइस. Expanding ஆகிய நீ ஜோதிகா கோபுரே கொஸ்டின் கேக்குறேன்.
ஒரு வழியா நாங்க ஆர்டர் பண்ண பார்சல் வந்துருச்சு. இவன் தான் விடுவானா, லெஃப்ட் ரைட் வாங்கி விட்டான். கரெக்ட் டைமுக்கு வந்துருச்சு, ஆன் டைமுக்கு. என்ன கிஃப்ட்னு நீங்க கொஞ்சம் அசீவ் பண்ணிருப்பீங்க. சஸ்பென்ஸ் வராத, ஆடியன்ஸுக்கு தெரியாதுல்ல. ஆடியன்ஸுக்கு தெரியாதா? தெரியாது. நாங்க சிலிண்டர் தான் வாங்கலாம்னு இருந்தோம், 2 சிலிண்டர் வாங்கி வைக்கலாம்னு இருந்தோம். பட் தட்டுப்பாடு கிடைக்கல எங்கேயுமே. சோ அதனால இது ஒரு சின்னதா ஒரு எங்க பட்ஜெட் ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, அலெக்ஸ் இப்ப அடுத்த மணி கல்யாணம் வச்சா வருவானா என்ன? அதான் டவுட். மணி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் இல்ல மேடம். கரெக்டா நாங்க நேரா ஷோரூம்னா நான் வேற மாதிரி வந்து நேரா பேசுவேன் மேடம். சென்னையில இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. பேபி நந்தினியா? யாரு பேபி நந்தினி? பேபி நந்தினா உங்களுக்கு சொல்லணுமா? எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கணுமா? வாங்கி கொடுத்ததுக்கு நல்ல காரியம் இப்பெல்லாம் பேசாது. எல்லாம் மனசு கஷ்டமா பேசாது. நம்ம தனியா பேசிக்கலாம். அது ஏன் ஒண்ணுமே இருக்கு, சிரிக்க வேண்டியதானே? சாப்பிட வந்திருக்கோம். 16 வகையான சாப்பாடு சொல்றாங்க. 16 வகைனா சாப்பாடு 16 வகைனா ஃபர்ஸ்ட் இலைய கழுவியாச்சு. பாப்போம் பெரிய இலையா போட்டுருக்காங்க. ஃபர்ஸ்ட் தயிர் வெங்காயம் வந்துருக்கு. காலையில சாப்பிடல. அதை ஏன் கேக்குறீங்க? காலையில ஒரு டீயையும் ஒரு வடையும் தின்னுட்டு வந்திருக்கான் பைக்ல. தயிர் வெங்காயம் நான் சொல்லிட்டேன். டேஸ்ட் அடிப்பொலி. அடிப்பொலி பொலினா என்ன பண்றது? கேரளா பார்த்தேன். கேரளா அதான் என்னன்னு கேட்குறேன். எனக்கு தெரியாது, தமிழ் தான் எனக்கு தெரியும். பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அடி பயங்கரமா இருக்கு. தேங்காய் சட்னி அடிப்பொலியே பயங்கரமா இருக்குன்னு சாப்பிடுவோம். அடுத்து இன்னொரு டிஷ் ஏதோ வந்துட்டு புது விதமான டிஷ்ஷு. ஐ திங்க் இட் இஸ் நான்வெஜ். இப்போ நம்ம எங்கேயும் சாப்பிட்டு இருக்கோம்னா ஆண்டிப்பட்டி. தேனி எங்க இருக்கு? தமிழ்நாடு. தமிழ்நாடு எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு? இந்தியா எங்க இருக்கு? உலக மேப்லயா? சரியான டேஸ்ட்டுங்க. பட்டாணி குருமா நம்ம ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க பிரியாணி வந்துட்டு இருக்கு. காளான் பிரியாணியா? ஆமா, காளான் பிரியாணி படி ஏமாத்துட்டான். ரைட்டா வேணுமா? கல்யாணத்துக்கு வந்து முதல்ல வெஜ்ஜு சாப்பிட்றோம். வெஜ்ஜு போய் ஏமாத்திட்டாங்க. அது மொய் எதுவும் மட்டும்தான் போடுவோம். நான்வெஜ்ஜு சும்மா அவங்க இறங்கிதான் போட மாட்டான். இதே மாதிரி சும்மா வந்து தான் இருக்கும் நிறையா. அவங்களாம் வெஜ்ஜு தான். சரி, சாப்பிட்டு வரோம். பாய்.